ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இது ஒரு மேஜிக் ஒன்று சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கும்போது, அதுக்கு வந்து முதல்ல வானல் வச்சு கொஞ்சம் கடுகு, உளுந்து இதை போட்டு பொரிய விட்டு, கருவேப்பிலை போட்டு பொரிய விடணும். மேஜிக் என்னென்னு கேட்டால், நம்ம முதல் நாள் சிக்கன் வாங்கியிருப்போம். அந்த சிக்கனில் ரெண்டு பீஸ், சும்மா எலும்பு இல்லாமல் 2 பீஸ், ஒரு 1/4 கிலோவுக்கு 2 பீஸ் இருந்தால் போதும். 1/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு 2 பீஸ் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி, அது கொஞ்சம் மசாலா தடவி, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு பரட்டி, அதை எண்ணெயில் போட்டு கிண்டிட்டு, இதோட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்து, அதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வறுக்கும்போது நல்லாயிருக்கும். நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்காது, சிக்கன் மாதிரி இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இது உருளைக்கிழங்க சேர்த்துட்டு, இதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி சேர்க்கணும். நம்ம சாதாரண உருளைக்கிழங்கு வைக்கும்போது தக்காளி, வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டோம். சும்மா வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு வைப்போம். இதில் தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்து பச்சை மிளகா ஒன்று எல்லாம் போட்டு, இது வந்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கு. அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கடுகு, உளுந்து, உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சு தான் வறுத்தணும். அப்போ தான் சீக்கிரமாக தண்ணி ஊற்றும். நம்ம ஸ்லோவில் வச்சோம்னா தண்ணி வந்து கிழங்கு வெந்துடும், தண்ணி வற்றாது. ஹையில் வச்சோம்னா சீக்கிரமாக தண்ணி வற்றிடும். நம்ம தண்ணிலாம் சேர்க்கல, இருந்தாலும் அந்த தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணிங்க அதை கொஞ்சம் ஹையில் வச்சு இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் முக்கால் வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்து அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக வச்சிடணும். அப்போ தான் வந்து முருகும். இப்போ தண்ணி சத்தே கிடையாது. நல்லா தண்ணி சத்தெல்லாம் போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து அப்படியே அடுப்பு ஸ்லோவில் போட்டணும். ஸ்லோவில் போட்டு இந்த நேரம் கொஞ்சம் வந்து நமக்கு எண்ணெய் தேவைப்படுச்சுன்னா லைட்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அதை அப்படியே ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வறுத்து எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல். சிக்கன் சேர்த்ததுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து மைல்டாக ஒரு சாம்பார், அதாவது ரொம்ப காரம் இல்லாத சாம்பார். அந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்.